உணவும் ஆரோக்கியம்ல நான் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். கற்பகவல்லி வந்திருக்காங்க. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். இன்னைக்கு நான் ஒரு டிஷ் செஞ்சு செஞ்சு காமிச்சேன். அது மாத் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத் பீன்ஸ்னாக்க தமிழ்ல நரிப்பயிறுன்னு சொல்லுவோம். நான் இதை பானிபூரி எல்லாம் செய்யறப்ப அதுல போட்டு பார்த்திருக்கேன். அயன் ரிச்சுங்கிறதுனால அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட வாழைத்தண்டு போட்டு ஒரு சைட் டிஷ் பண்ணேன். ஓகே. இந்த சைட் டிஷ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம பூரிக்கோ சப்பாத்திக்கோ எதுக்கு வேணா தொட்டுக்கலாம். ஓகே. பட் நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னாக்க இந்த மாக் பீன்ஸை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. சவுத் இந்தியன்ஸ்க்கு, நார்த் இந்தியன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதை பத்தின அதாவது சத்துக்கள் பத்தின விவரங்கள் அதை எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். டிஷ்ஷஸ் நான் சொல்றேன். பட் அதை அப்சார்ப்ஷனுக்கு அந்த மாதிரி விஷயம் நிச்சயமா பேசலாம் மேம். சோ நரிப்பயிறுன்னு சொல்லும் போது மோர் ஆர்லெஸ் அப்படியே பச்சை பயிரோட ரிசம்பிளன்ஸ் தான். அப்படியே எக்ஸாக்டா அப்படியேதான் இருக்க போகுது. பெருசா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பச்சை பயிருக்கும் நரிப்பயிறு அப்படிங்கிற அந்த மாத் பீன்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் லுக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மோர் ஆர்லெஸ் சேமா இருக்கும். கொஞ்சம் ஃபிளாட் அண்டா இருக்கும். இது பச்சை பயிறு கொஞ்சம் குண்டா இருக்கும். இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். மேம் சொன்ன மாதிரி நிறைய நார்த் சைட்ல இந்த பயிரை ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஜாஸ்தி நியூட்ரிட்டிவ் வேல்யூன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா பயிரிலும் இருக்கிற மாதிரி ப்ரோட்டீன் ரிச் மேம். நல்லாவே ப்ரோட்டீன் ரிச் இருக்கு. 20-22 கிராம்ஸ் வரைக்கும் நல்லா எஃபிஷியண்டா உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். அண்ட் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அளவுக்கு பாதி அமைனோ ஆசிட், எசென்ஷியல் அமைனோ ஆசிட் அதுல இருக்கு. ஸோ நல்லாவே அப்சார்ப்ஷன் ரேட்டும் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான நியூட்ரியன்ட் பாத்தீங்கன்னா அயன் ஜாஸ்தி இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட அந்த ஸ்லீப் நியூட்ரியன்ட்னு சொல்ற மெக்னீசியம், ஜிங்க், பொட்டாசியம், இந்த எலக்ட்ரோலைட் காம்பினேஷன் இது ரொம்பவே ஜாஸ்தி. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்னி ஃபங்க்ஷனிங்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா பொதுவா கிரீன் அதாவது பச்சை பயிரை நிறையவே கொடுப்போம் நம்ம. அதுல ஜிங்கோ பொட்டாசியமோ அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. பட் ஆனா இந்த மாத் பீன்ஸ்ல ரொம்ப லோடட் கண்டென்ட் ஆஃப் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் மெக்னீசியம், பொட்டாசியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால கிட்னில ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு பொட்டாசியம் கண்டென்ட்டை கம்மி பண்ணணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்க இதுக்கு நிச்சயமா எடுத்துக்க கூடாது. மற்றபடி நீங்க என்ன மாதிரி பயிரெல்லாம் எப்படி எல்லாமே எடுத்துக்கிறீங்களோ, முளை கட்டி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேக வச்சு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா ஃபார்ம்ஸ்லயுமே இதை எடுத்துக்கலாம். பட் பொதுவா இந்த பயிரை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ரொம்ப கிரன்ச்சியா, அதாவது அந்த பாதி வேக வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ளோட்டிங், அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ல இருந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஃபைபர் கண்டென்ட் இதுல ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா நிறைய நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது இந்த பயிருன்னு இல்லை, எல்லா பயிருக்குமே ஐபிஎஸ் அதாவது அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்றோம். அந்த பவல் மூமெண்ட்ல மோஷன் போறதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க யாரா இருந்தாலும் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வேக வச்சு சாப்பிட்டாங்கன்னா பெட்டர். ஏன்னா அந்த ஃபைபர் அந்த ஸ்ப்ரவுட்டடா இருந்தாலுமே அந்த ஃபைபர் இன்னும் கொஞ்சம் சாஃப்டன் ஆகிறதுக்கு அதை குக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பவல் மூமெண்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி பயிர்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஃபைபர், அதாவது கொள்ளு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுல இன்னும் ஜாஸ்தி ஃபைபர் இருக்கிறதுனால ஐபிஎஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா நல்லாவே குக் பண்ணி ரொம்ப சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு சாப்பிட்டா பெட்டர். ஓகே. as usual நம்ம அயன் ரிச் எடுக்கிறப்ப நம்ம விட்டமின் சி கூட சேர்த்து எடுத்துக்கிறோம் இல்லையா? சோ இப்போ இந்த மாத் பீன்ஸ் எடுக்கிறப்ப கூட நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு கூட எடுத்துக்கிறது, அந்த மாதிரி நெல்லிக்காய் இந்த மாதிரி போடுறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அப்சார்ப்ஷன் ரேட் இதுல இருக்கிற அயனும் அந்த லெமன்ல இருக்கிற அந்த வைட்டமின் சியோட அப்சார்ப்ஷன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். பட் நீங்க இதுல ஒரு வாழைத்தண்டு அப்படிங்கறதையும் கூட சேர்க்கறீங்க. சோ அப்போ அது இன்னும் நல்லா ஃபைபர் ரிச்சா ஆக போகுது. அண்ட் வாழைத்தண்டு அப்படின்னும் போது சொல்யூபிள் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. இதுல நல்லா குக் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லாம டைஜஷன் இஷ்யூஸ் இல்லாம வந்துரும். ப்ராப்ளம் இல்லாம இல்ல பொதுவா நம்ம இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு இஞ்சி போடுவோம், அது கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும், ஒரு ப்ளோட்டிங் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துட்டாலே போதுமானது. நிச்சயமா. ஏன்னா நான் இப்ப சைட் டிஷ் மாதிரி பண்ணிருக்கேன் பூரி சப்பாத்திக்கு. எப்படியாவது ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஐ எம் ட்ரையிங். நைஸ், வெரி குட் காம்பினேஷன். நல்லா ஃபைபர் ரிச் இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பிளட் சுகர் லெவல் ஸ்டேபிளா வச்சுக்க முடியும் அவங்கனால. ப்ரொவைடட் அந்த சைட் டிஷ் நிறைய சாப்பிடணுங்க. அதுதான். இல்ல அது பிடிச்சி போச்சுன்னா சாப்பிட்டுருவாங்க. இதை ஒரு சம்மர் ஸ்பெஷலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ் நைஸ். தேங்க்ஸ்மா. அதாவது மாத் பீன்ஸ்ங்கிறது நரிப்பயிறு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னாலே பச்சை பயிருக்கு பக்கத்துல அது வச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் லாங்கா இருக்கும்.
ஃபிளாட் பேர் எழுதி ஒட்டிருந்தாக்க பரவாயில்ல. இல்லைன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது பார்த்து எடுத்தோம்னாக்க அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வெவ்வேறு நியூட்ரியன்ட் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் பல்சஸ், டிஃப்ரெண்ட் லெக்யூம்ஸ் எடுத்துக்கிறப்போ ஒண்ணுல இருக்கிறது இன்னொன்னுல இருக்காது இல்லையா? அந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுத்துக்கிறது நல்லதுங்கிறதுனால ஐ செலக்ட் லைக் தட். நைஸ், வெரி குட் மேம். தேங்க் யூ. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளைனிங் எவ்ரிதிங். நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க் யூ, தேங்க் யூ so much. Thank you.